எல்லாரும் கையிலும் ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் இது வச்சாலே போதும், மேட்ரு டன்னு. அதில் என்ன வைக்கணும்னா ப்ளஸ் வந்து அதில் இபிக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, வாட்டர் ஐடிக்கு. அந்த செக்ஷனில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் வாட்டர் ஐடி கேட்கும். அந்த வாட்டர் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அந்த இதை மட்டும் கொடுங்க. நான் ப்ரொசீஜரை சொல்கிறேன், என்ன பண்ணணும் எது பண்ணணும் எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஓட்டுரிமை வாங்கணும், எப்படி ஓட்டு போடுறது எல்லாமே இன்னைக்கு சாயங்காலம் 8 மணிக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையில் வரும். நான் உங்களுக்கு தெளிவாக முயற்சி பண்ண போகிறேன். இல்லைன்னா வேறு வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே போதும். வாட்டர் ஐடி எல்லாருக்கும் இருக்கணும், ப்ளஸ் ஆதார் கார்டு கையில் இருக்கணும். நம்ம பேரில் தான் சிம் கார்டு வாங்கியிருப்போம். அதில் ரெண்டாவது சிம் கார்டை நீங்கள் தான் வாங்கியிருப்பீங்க. மொத்தமே ரெண்டு சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். நானும் 2 சிம் கார்டு தான், மொத்தம் 4 சிம். 4னா 2 ஃபோன் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு 4 சிம். சரியா? குறைஞ்சது எப்போ மாதிரி தான் நானே ரீசார்ஜ் பண்ணுவேன். சரி, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறது முடியாது, அப்படி இருக்கும். எப்போது வெளியே போவேன், ஏதாவது பண்ணுவேன், அதாவது எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும். எனக்கு கார் ஓட்ட வராது, ப்ளஸ்ஸு பைக் ஓட்ட வராது. இன்னும் உண்மையாச்சுன்னா நோயாளிக்காரன் தான். அடுத்தவங்கள கேமராவில் போய் பேசுறத விட எனக்கிட்ட சொந்தமாக ஃபோன் இருக்குது, எனக்கு ஃபோன்லேயே பேசிட்டு போயிடலாமே தான் இருக்கேன். இதை வச்சு தான் எனக்கு வருமானமும் போகுது, இல்லைன்னு இல்லை. இதில் எனக்கு காசு கிடைக்குமானா சல்லி பேச அடைக்காது. இதில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கே தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுவும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்குடைய இது ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதில் எந்த இடங்களும் இருக்காது. ஆதார் இது போடக்கு மெயினாக உங்கள் ஓட்டு போடக்கு மெயினாக உங்கள் ஆதார் ஐடி இருக்கணும், ப்ளஸ் உங்கள் ஓட்டர் ஐடி இருக்கணும், ப்ளஸ் கண்டிப்பாக உங்கள் பேன் கார்டு இருக்கணும் கையில். இந்த 3மே இருக்கான்னு பார்த்துடுங்க. தேங்க்யூ என் சேனலை பார்த்ததுக்கு. எல்லாருக்கும் நன்றி. சில நேரம் கோவப்பட்டாலும் அப்படி தான், என்னால் கோவப்பட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் நேரில் போய் யாரையும் வம்பு பண்ண போகிறதும் இல்லை, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. சும்மா என்ன நேரில் பார்த்தா இல்லைன்னா கேஷுவலாக சரி ஓகே டன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தாலும் இவங்க நம்மக்கிட்ட சண்டை போட மாட்டான். சும்மா கேஷுவலாக வீடியோவில் பேசுவோம், அவன் பாட்டு வீடியோவில் பேசிட்டு போவோம், அது எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி அவைய வேலையில் பற்றி பேசுகிறோ இல்லை நமக்கு அந்த இதை பற்றி பேசுகிறோம் எந்த ரைஸும் நமக்கு இல்லை. இங்கே 1008 பிரச்சனை இருக்குது. முதியோரை பார்க்கணும், இந்த இளைஞர்களை பார்க்கணும், அதெல்லாம் கிராமம் ஒவ்வொரு தொகுதிகளை பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் கல்யாண மண்டபம் இருக்கும், நிச்சயமாக இன்னைக்கு கல்யாணம் எல்லாருக்கும் இருக்கும். குறைஞ்ச ஒரு 4 பேர் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் சரி கல்யாணம் பண்ணணுன்னே இருப்பீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். என் நிலமை வேற. பாப்பா இது உனக்கு தான் பாப்பா, புரிஞ்சுப்பேன்னு தெரியும், புரிஞ்சுக்கியா இல்லையோ அது உன் விருப்பம். சரியா? நானும் யூடியூப் எல்லாமே வச்சுட்டு இருக்கேன். சும்மா பயந்து ஓடைக்கு நான் இங்கே வரல, வெளிப்படையாக பேசுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கும் எல்லாரையும் மாதிரி சாதாரண பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் நவுந்தா எங்கே கிடப்பேன், கலரில் போய் கிடப்பேன். குழி தோண்டி இருப்பாரு, 6 அடி மண் குழி தோண்டி இருப்பாரு, அதுக்குள்ளே பூத்திட்டு போயிடுவார். எப்போவுமே பெரியவங்ககிட்ட மரியாதையாக பேசணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. மரியாதை எனக்கு பேச தெரியும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு டைப். அது எப்படின்னு சொல்லுது, இவங்களுக்கு கொஞ்சம் மூளை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாமா. மூளை அதாவது அதிகம் தெரியும், அதிகம் பேசுவோம், ஆனால் வந்து மூளை கொஞ்சம் குறவு. அப்படியே என்னாச்சு அந்த மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சில நேரம் லூஸ் டைப்பாக இருப்பான், கிறுக்குத்தனமாக இருப்பான், யாரையும் அவ்வளோ வந்து நேசிக்க மாட்டான். ஏகப்பட்ட டைப் இருக்கு. ஃபோனுக்கு கூட இருப்பான் கிட்டத்தட்ட.
ஃபோனையே பார்த்து பேசுது. ஃபோனுக்கு நான் ரீசார்ஜ் போடுவேன். மாதம் 10 ரூபா 20 ரூபா போட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ அதுக்கு தக்கனதான் இருக்கும். இதில் ஃபோனில் யாரும் இதில் மெமரி யாரும் அதிகமாக இல்லை. இது ஒரு பழைய பஞ்சட்ட ஃபோனு. இப்போ இருக்கிறது வந்து 2026 வந்துடுச்சு. விஜய்க்கு ஓட்டும் போட்டாச்சு. அது சொன்னாலும் தப்புன்னு இல்லை சில பேருக்கு. அது என்ன கோபம் வருதோ வந்துட்டு போகுது. நான் அதை சொல்லி தான் ஆகணும். என் கடமை. நான் ஜனநாயகம் ஓட்டு போட்டுட்டேன். அதனால் அதை நான் வெளியே சொல்லி தான் ஆகணும். யார் என்ன தடுத்தாலும் சரி, எனக்கு பேரில் எல்லாமே தப்பாக இருந்தாலும் சரி, சரியா? என்கிட்ட என் பேரில் இருக்க எல்லா ஐடியுமே எனக்கு தான். மற்றவங்கள ஏமாத்தணும்னு எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. இருக்கு சிலது, ஆனால் அடுத்தவங்கள பண்ணி சண்டை போடுறது இல்லை. நானே ஒரு ரூமில் போயிட்டு அழுதுட்டு அப்படியே இருப்பேன். இன்னொன்று, யாரையும் நீங்கள் தான் வரணும் கூட வந்து படுத்து கிடங்கெல்லாம் யாரையும் வந்து கேட்க போகிறதும் இல்லை. அது என்னத்துக்கு? அது வேஸ்ட்டு தான். ரீசார்ஜ் போடுவேன், ஃபோன் நோண்டுவேன், இன்னும் பண்ணிட்டு போவேன். வெளிப்படையாக தெரியுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் டெய்லி ரொட்டீன் இதாக தான் இருக்கும். ரீசார்ஜ் போடுவேன், தீர்த்துட்டு கிடப்பேன், திரும்ப ரீசார்ஜ் போடுவேன், தீர்த்துட்டு கிடப்பேன், திரும்ப கோவம் வரும், தூங்குவேன். சில நேரம் வந்து ரீசார்ஜ் இல்லாட்ட தூங்குவேன். சில நேரம் நட்டு கலந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் நேரில் பேசுறதுக்கு பயம், அவ்வளோதான். கண்டா பயம், எங்கள் அவிய என்ன அடிச்சிருவாங்களோ, இல்லை அவியலுக்கு உரிமை நான் பறிச்சுட்டேன்னு சொல்ல முடியல. என் அம்மா என் பக்கத்தில் தான் இருக்காரு. என் அம்மாவுக்கும் தெரியும் இவன் பேசுறது தப்பா சரியான்னு. பேசும்போது தான் கரெக்டாக தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும். அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. சித்தி சித்தப்பா இருக்காது,